ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண்குமார். இது உங்க எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு கரூர்ல நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, கடையோட பேரு மூங்கில் பிரியாணி. அண்ட் இவங்க வந்து மூங்கில்ல தான் பிரியாணி செஞ்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து பிரியாணியை அன்லிமிட்டடா கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ், 120 ருபீஸ்க்கு வந்து சிக்கன் பிரியாணி அன்லிமிட்டெட் அண்ட் 220 ருபீஸ்க்கு வந்து மட்டன் பிரியாணி அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து உள்ள வந்தோடனே வந்து அந்த பிரியாணியோட ஸ்மெல் வந்து எப்படா சாப்பிடுன்னு சொல்லிட்டு எனக்கு இருக்குது. ஸோ நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணவில்லை. உள்ள போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, உள்ள வரலாம் வாங்க. இந்த கடைக்கு ஃபஸ்ட் டைம் வராங்க. பிரியாணி செம்ம சூப்பராக இருக்குது. அது அன்லிமிட்டடு, அது ஒரு ஆச்சரியம். ப்ளஸ் வந்து ஒயிட் ரைஸ் ரசம் பண்ணுறாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு. சொல்கிறதுக்கு எதுவும் குறை இல்லை, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வருவேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த கடைக்கு போங்கன்னு சொல்லுவேன். அருமையாக இருக்குது. நன்றி. செம்மையாக செய்தோம். நான் 4 தடவை வந்து சாப்பிட்டேன். பண்ணிருக்கேன். நிறைய எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்தோன்னா, அப்புறம் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றதுனால இந்த கடைக்கு தான், மூங்கில் பிரியாணிக்கு தான் வரணும்னு ஆசைப்படுவோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. சாப்பாடு இல்லையா, சாப்பாடு வந்து தராங்க. இன்னும் நிறையா பண்ணுறாங்க, நல்லா பண்ணுறாங்கண்ணா. அடுத்த கட்டத்துக்கு அவங்க போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கிறேன். ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து அவங்கக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சு. என்னென்ன இருக்குங்கிறது உங்ககிட்ட சொல்லிவிட்டு சீக்கிரமாக சாப்பிட போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களோட மூங்கில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அன்லிமிட்டெட். ஸோ அது இருக்குது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட சிக்கன் வறுவல் இருக்குது. இங்கே வந்து போன்லெஸ் சிக்கன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெப்பர் சிக்கன். இந்த பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட அந்த சிக்கன் வறுவல்லேருந்து எடுத்து இவங்க வந்து பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்களோட பிரியாணிலேருந்தே போயிடுவோம். நமக்கு சூடாக லெக் பீஸ் கிடச்சிருக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு. நல்லா தக்காளி பேஸ்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது. ரைஸு சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்மூத்தாக போகுது. இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கவும் அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ்டாக இருக்குது. அண்ட் அவங்க லெக் பீஸு எந்த அளவுக்கு குக்காக இருந்தால் வாய் வச்ச ஒன்றுமே தனியாக வந்துருச்சு பாருங்க. செம்மையாக இருக்குதுங்க. அது சூடாக இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து பீஸோட வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேஸ்டான பிரியாணியை 120 ருபீஸ்க்கு அன்லிமிட்டடாக கொடுத்தான். அடிக்கடி இங்கே வரலாம், ஏன் டெய்லி கூட இங்கே வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து சிக்கன் வறுவல் இருக்குது. ஸோ சிக்கன் வறுவலில் பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாஃப்டாக குக்காக இருக்குது. இதுலேயுமே பெப்பர்லாம் நிறையா தூவி போட்டு ரொம்பவே சூப்பராகவும் சாஃப்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட போன்லெஸ் சிக்கன் இருக்குது. போன்லெஸ் சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவோம். யூஸ்வலாக இருக்கிற போன்லெஸ் சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாகவே இருக்குது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட பெப்பர் சிக்கன். ஸோ கிரேவிலேயே பார்த்தீங்கன்னா வறுவல்லே பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர் நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ பெப்பர் சிக்கனில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், எலும்புலேருந்து தானாக வருது, அந்தளவுக்கு சாஃப்டாக தான் குக்கே இருக்குது சிக்கன். நல்லா சாஃப்டாக குக்கே இருக்குது. அண்ட் ஆஸ் யூஸ்வல் பெப்பர் பேஸ்டு. ஸோ நல்லா சுருக்குன்னு சூப்பராகவே இருக்குது. அண்ட் வந்து இவங்க சொன்ன விஷயம்னா இந்த எந்த டிஷ்லையுமே அஜினோமோட்டோ எதுவுமே போடவே இல்லையாமா. ஸோ வந்து அது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ். கத்திரிக்காய் கட்டாக இருக்குது, ஸோ அதையும் ட்ரை பண்ணிக்குவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இது கொஞ்சம் வந்து புளிக்கிற மாதிரி இருக்கும், இங்கே அது இல்லை, இது நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. ஆடாடா, இது சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குது. அதையும் வெங்காயத்தையும் பிரியாணியோட பீஸ் ஒன்று எடுத்துப்போம். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்றப்ப வந்து இந்த கத்திரிக்காய் கட்டாவும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. சார் செம்மையாக இருக்குங்க. என்னைய மாதிரி யாராவது வந்து பிரியாணியோட பைத்தியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ஏன்னா வந்து கரூரில் அன்லிமிட்டெட் பிரியாணி இப்போ ரேர் ஆயிடுச்சு. ரேருங்கிறத விட சொல்ல போனால் இல்லவே இல்லை. இங்கே அன்லிமிட்டெட் பிரியாணி டேஸ்ட்டாகவும் கொடுக்குறாங்க, ரேட்டும் கம்மியாக இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வழக்கம் போல் ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். பெப்பர் சிக்கன், பிரியாணி பீஸு, அடுத்து போன்லெஸ், சிக்கன் கிரேவி. சாரி, இது பெப்பர் சிக்கன், இது சிக்கன் கிரேவி. ஆனியனையும் கொஞ்சம் வச்சு கடைசியெல்லாம் பார்த்துக்கோங்கிற மாதிரி இதையும் பார்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய பைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போயிடுவோம். மவுத் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். அல்டிமேட்டாக இருக்குது. அன்லிமிட்டடும் அல்டிமேட்டும். இதை சாப்பிட்டு அடுத்து வந்து ஒயிட் ரைஸ் வாங்குவோம். ஸோ ஒயிட் ரைஸ் வாங்குறப்ப பார்ப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி இவங்களே கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் வாங்கியாச்சு. பிரியாணியே அன்லிமிட்டடாக சாப்பிட்டாச்சு. வேறு ரசம்லாம் நல்லா மிளகு போட்டிருப்பாங்க நிறையா. ட்ரை பண்ணிடுவோம். நல்லா டீசெண்டான ஒரு ரசம். நல்லா ஹெவியாக பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரசம் சாப்பிட்டோம்னா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அன்லிமிட்டெட் பிரியாணி வேறையா, ஒரு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. கூட ரசமும் கொடுத்துருந்தாங்க, அது குடிச்சதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. அந்த உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து இவங்க பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கரூரில் மஸ்ட் ட்ரை ஒரு பிரியாணினா அது இவங்க பிரியாணி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த சைட் டிஷஸில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட பெப்பர் சிக்கன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த பெப்பரோட இது வந்து தூக்கலாக இருக்கவும் சிக்கனும் சாஃப்டாக இருந்தால் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக வந்து அன்லிமிட்டெட் பிரியாணி சாப்பிட்ணும், இல்லை வந்து கரூரில் நல்ல ஒரு டேஸ்ட்டில் பட்ஜெட்டில் பிரியாணி சாப்பிடணும்னா கண்டிப்பாக இந்த மூங்கில் பிரியாணி சாப்பிடுங்க. அண்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தின்னப்பா தேட்டர்லேருந்து சர்ச்சுக்கு அந்த போகிற வழியில் கொஞ்சம் தின்னப்பா தேட்டர் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வந்து ஹிடன் ஜெம் ஆர் நல்ல ஒரு சூப்பரான ஹோட்டல் எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு வீடியோல எப்படி இருக்குன்னு சொல்றேன். அண்ட் பாய் ஃப்ரம் கரண்குமார், கேமரா முன்னாடி தர்ஷன். பாய்.